ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ நாவல் வேர்ல்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம இப்ப கேட்க போறது பிரியும் கணத்தில் புரியும் காதல். கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிரியும் கணத்தில் புரியும் காதல், அத்தியாயம் 10. கண்மணியின் காதலை கல்வன் உணரும் நாள் எதுவோ, காத்திருந்த மீரா கண்ணனை சேரும் நாள் எதுவோ, உன் லீலைகளில் இதுவும் ஒன்றா கிருஷ்ணா? வீட்டில் உணவு முடித்த பின் எல்லோரும் ஹாலில் அமர்ந்திருந்தனர். யாழின் முகம் ஒருவித கவலையுடனேயே இருந்தது. கிருபாகரன், அபி என் பக்கத்துல வந்து உட்காருப்பா. யாழ், நீயும் வா அப்பா பக்கத்துல. என்னமாம்மா, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? அருளுக்கு அவள் தந்தை பேச போகும் பேச்சு புரிய மனதளவில் செத்து கொண்டு இருந்தாள். யாழ், என்ன அப்பா, தயங்காம சொல்லுங்க. அபி, உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சுப்பா. மாமா உனக்கு பொண்ணு பாக்கட்டுமா? மாமா, இப்போ என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? முதல்ல இன்னைக்கு கல்யாணம் பண்ணலாம் மாமா, அதுக்கப்புறம் என்ன பத்தி யோசிக்கலாம். என் கண்ணடா நீயும் என் பையன் மாதிரி தானே அபி. உன் மனசுல யாராச்சும் இருக்காங்களாடா? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் யாரும் இல்ல என புன்னகையுடன் கூறினான். அப்போ மாமா சொல்ற பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இது என்னோட ஆசை அபி, இதை நீ நிறைவேற்றுவியா? நீங்க யார சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் மாமா. அப்போ என் பொண்ணு யாழினிய கல்யாணம் பண்ணிக்கிறியா அபி? அவன் யாழை பார்க்க அவளோ தலையை குனிந்து கொண்டாள். அவளுக்கு தந்தையை காண முடியவில்லை. முதலே தந்தையின் எண்ணத்தை யூகித்திருந்தாலும் இப்போது மனது வலித்தது. தலை குனிந்திருந்த தமக்கையை அருள் வேறு காதலால் வந்த வெக்கம் என தவறாக நினைத்து கொண்டாள். பாக்கியா, என்ன அபி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? நான் என்ன மாமா சொல்லணும்? நீங்க யார சொன்னாலுமே நான் கட்டிப்பேன். இன்னைக்கு சம்மதம்னா எனக்கு ஓகே தான் மாமா. கிருபாகரன், என் செல்லம், எனக்கு தெரியும்டா என் மருமகன் நான் சொல்றத கேப்பான்னு. இனிமா, இப்ப நீ தான் சொல்லணும். நீ என்ன சொன்னாலும் ஓகே தான்டா. அப்பா, நான் 2 நாள் கழிச்சு என் முடிவை சொல்றேன்ப்பா, பிளீஸ். பாக்கியா, அப்படி என்ன உனக்கு யோசிக்கிற அளவுக்கு? கிருபாகரன், பாக்கியா இனிய எதுவும் சொல்லாத. இனிமா, நீ பொறுமையா யோசிச்சு சொல்லுடா. அபி, இனி சடனா கேட்டதும் உன்னால சொல்ல முடியலையா தெரியல. ஆனா உனக்கு பிடிச்சா மட்டும்தான் இந்த கல்யாணம். நான் யோசிச்சு சொல்றேன் மாமா என்றவள் எழுந்து உள்ளே சென்றாள். ஏற்கனவே இருந்த தலைவலி இன்னும் அதிகரித்தது போல் இருந்தது. கண்ணை மூடி மெத்தையில் சரிந்தாள். கிருபாகரன், அருள் வர வர படுப்பு குறைஞ்சுகிட்டே போற மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? அப்பா. பாக்கியா, அக்கா மாதிரி நல்லா படிச்சுக்கோ அருளு. நீ படிக்கலன்னா வெளியே தலை காட்ட முடியாது. கிருபாகரன், படிப்பு வரலன்னா அப்புறம் நீ என்ன மனுஷனா பார்க்க மாட்ட அருள். உன் விளையாட்டையெல்லாம் தூர போட்டுட்டு நல்லா படிக்கிற வழிய பாரு. பாக்கியா, எப்ப பாரு அந்த போனையே பார்த்துட்டு இருக்க வேண்டியது. வீட்லயும் ஒரு வேலை செய்யறது இல்ல. அபி, அத்தை அவளை திட்டாதீங்க. அவ இப்போதானே சின்ன பொண்ணு, போக போக சரியாயிடுவா. அவளை நல்லா படிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் சொல்லி கொடுக்கறேன் மாமா, அவளை திட்டாதீங்க. கிருபாகரன், நீ தான் அபி செல்லம் கொடுக்கற. இவளுக்கு 2 அதட்டுனா சரியா வரும். அபி, மாமா அருள் ஏன் பொறுப்பு, நீங்க அவளை நினைச்சு கவலைப்படாதீங்க. இவ்ளோ திட்டுறமே, கொஞ்சமாச்சு சொரண வருதா பாரு. வாயை திறந்து பேசுறாளா பாரு. என்ன பேச விட்டுட்டு தானே இவங்க எல்லாம் பேசுறாங்க. நான் பேச மாட்டேன். என்னவோ கத்திக்கிட்டு போகட்டும். எல்லாருக்கும் இந்த அபி மாமா மட்டும்தான் காரணம். சொல்ல மாட்டேன்ட்டு அப்பாட்ட போட்டு கொடுத்துட்டாரு. என மனதுக்குள் அவர்களை வசைபாடியவள் அமைதியாக தலை குனிந்தபடி நின்றாள். தாயும் தகப்பனும் திட்டிவிட்டு போக முகத்தை சோகமாக வைத்திருந்தாள். அருள், நான் சொல்லல மாமாட்ட. நீ போய் சொல்ற மாமா, உனக்கு தான் என்ன பிடிக்கவே இல்லையே. குட்டிமா, எங்க வீட்டோட இளவரசிய பிடிக்காம போகுமா? என்னை யாருக்கும் பிடிக்கிறது இல்ல. வராத படிப்ப வா வா நான் எப்படி மாமா எனக்கு வரும்? சும்மா எல்லாருமே என்னதான் திட்டுறீங்க. அப்படி இல்லடா அருள், நீ பேசாத மாமா. அவள் அவனை முறைத்து விட்டு தன் அறைக்கு சென்றிருந்தாள். புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அருள்மா, நீயும் என்னையும் எனக்கு எப்பவுமே ஒண்ணுதான் என நினைத்தவன் எழுந்து தன்னறைக்குள் நுழைந்து கொண்டான். மின்னின் வீட்டில் அவனை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தனர். ஒரு கட்டத்தில் கடுப்பானவன் அவர்களிடம், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம்தான். அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. லாரா வீட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேளுங்க. அவங்களுக்கு ஓகேன்னா அப்படின்னா எனக்கும் இந்த கல்யாணத்துல 100% சம்மதம் தான். சியோ, பேச்சு மாறிடக்கூடாது ஹேச்சூன். உன் கல்யாணம் நடக்கலைன்னா உன் ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்டு யாழினிய நான் கொலை பண்ண வேண்டி வரும். நான் தான் லாராவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன டேட்? சொன்ன பேச்சு மாற மாட்டேன்னு என்ன நிச்சயம்டா? எனக்கு லாராவை ரொம்ப பிடிச்சிருக்குமா? அப்புறம் நான் எதுக்காக கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணணும்?
அண்ணா, இப்போதான் நீ கரெக்டா யோசிக்கிற. எப்பவுமே பணம் பணத்தோட தான் சேரணும். அவளை வெறுப்பாக பார்த்தவன் எதுவும் பேசவில்லை. அப்பா, ஒரு கண்டிஷன் எனக்கு இருக்கு. என்ன ஹேஜூன்? எனக்கு கல்யாணம் ஆகிட்டா நானும் லாராவும் தனியா ஒரு வீட்ல தான் இருப்போம். இதெல்லாம் பிரச்சனை இல்லடா, நீ அந்த பொண்ணோட வாழ்ந்தாலே போதும். அந்த பொண்ணு வீட்ல கேட்டுட்டு சொல்லுங்கப்பா என்றவன் அந்த வீட்டிலிருந்து வெளியேறினான். அறையில் மெத்தையில் படுத்திருந்த யாழுக்கு பழைய ஞாபகங்கள் வந்தது. அன்று காலையில் விடிந்து பல மணி நேரம் ஆகியும் மின் இன்னும் கீழே வந்திருக்கவில்லை. நேத்து மாதிரி எங்கேயாச்சும் கிளம்பி போயிட்டாரா? இவரோட போன் நம்பர் வேற என்கிட்ட இல்லையே. அவள் சிந்தித்தாள். எதற்கும் அறைகளில் பார்க்கலாம் என ஒவ்வொரு அறையாக பார்த்தபடி வந்தாள். ஓர் அறைக்குள் அவன் சுருண்டு படுத்திருப்பது தெரிந்தது. மின், மின், நான் உள்ள வரலாமா? அவள் அழைத்ததற்கு அங்கே எந்த பதிலும் இல்லை. மெதுவாக உள்ளே சென்று பார்த்தாள். அவன் முணங்குவது போல் இருக்க அருகில் சென்று தொட்டு பார்த்தாள். உடல் அனலாக கொதித்தது. பதறி போனவள் தனக்கு தெரிந்த முறைப்படி வைத்தியம் பார்த்தாள். இங்கு அவளுக்கு தெரிந்த வைத்தியர் எல்லாம் இல்லை. தங்கள் ஊரிலிருந்து கொண்டு வந்த கற்பூரவள்ளி துளசி இலைகளை போட்டு குடிநீர் தயாரித்து அவனுக்கு கொடுத்தாள். அவனும் எதுவும் சொல்லாது அரை மயக்கத்தில் குடித்திருந்தான். அவன் தலைக்கு ஒத்தரம் கொடுத்தபடி அவன் அருகேயே அமர்ந்திருந்தாள் யாழ். சில மணி நேரம் கடந்திருக்க மெதுவாக கண்மொழித்து பார்த்தான். யாழ், மீன், இப்போ எப்படி இருக்கு? சாப்பாடு எடுத்துட்டு வரவா? பரவாயில்ல யாழ், ஃபீலிங் பெட்டர். மெதுவாக புன்னகைத்தான். பிரஷ் பண்றீங்களா? அவனை மெதுவாக கைப்பிடித்து வாஷிங் ரூமுக்குள் அழைத்து சென்று விட்டவள் கீழே சென்று இடியாப்பமும் புளிவிட்ட பால் சுதியும் எடுத்து வந்தாள். அவன் சோர்வாய் அமர தானே உணவினையும் ஊட்டிவிட்டாள். அவன் கண்களை மெதுவாக கலங்கி இருந்தன. ரொம்ப முடியலையா மீன்? நம்ம வேணும்னா ஹாஸ்பிட்டல் போலாமா? வேணாம் யாழ், இப்ப பரவாயில்ல, சாப்பாடு நல்லா இருக்கு. எங்க ஊர்ல எனக்கு காய்ச்சல் வந்தா அம்மா இப்படித்தான் பாத்துப்பாங்க. நான் சின்ன வயசுல இருக்கும் போதும் அம்மா கவனிச்சுட்டாங்க தான் யாழ். ஆனா எல்லாம் பணம் வந்த வரைக்கும் தான். பணம் இல்லாத போது இனிச்ச அந்த வாழ்க்கை, பணம் இருக்கும் போது ரொம்பவே கசக்குது. கவலைப்படாதீங்க மீன், அதான் உங்களை கவனிச்சுக்க நான் இருக்கேன்ல. அவள் தன்னை அறியாமல் ஏதோ சொல்ல அது அவன் மனத்திற்கு இதத்தை தந்தது. என்னால உனக்கும் கஷ்டமாகிடுச்சுல்ல? அப்படியெல்லாம் இல்ல. இங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் யாருக்காச்சும் உடம்புக்கு முடியலன்னா நாங்க கூடமாட சேர்ந்துதான் பாப்போம். உங்க ஊரை கண்டிப்பா பார்க்கத்தான் வேணும் யாழ், ஒரு நாளைக்கு வாங்க. அழகாக சிரித்தாள். கொஞ்ச நேரம் தூங்குறீங்களா? இல்ல வேணாம் யாழ், என்னோட போன் மேசையில இருக்கு, எடுத்து தர முடியுமா? யா ஷியோர் என்றவள் அதனை எடுத்து கொடுத்தாள். யாழ், எனக்கு ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வர முடியுமா? இனிப்பா ஏதாச்சும் குடிக்கணும் போல இருக்கு, இருங்க எடுத்துட்டு வரேன் என்றவள் கீழே சென்று விட இவன் போனில் யாருக்கோ அழைத்து முக்கியமான சில விஷயங்களை பேசி தன் பணத்தால் சிலவற்றை சரி கட்டினான். அவன் போன் பேசி முடிக்க யாழும் ஜூஸுடன் அலைக்குள் நுழைந்தாள். நன்றி உணர்வுடன் அதை பெற்றவன் அவள் கையிலேயே அதை கொடுத்தான். என்கிட்ட எதுக்காக திரும்ப தரீங்க மீன்? ஆரஞ்சு ஜூஸ் பிடிக்காதா? எனக்கு பிடிக்கும், ஆனா எனக்கு இப்போ வேண்டாம். காலையில இருந்து நீ ஏதோ சாப்பிட்டு இருக்க மாட்ட. முதல்ல இத குடியால், நான் உனக்காக தான் எடுத்துட்டு வர சொன்னேன். நீ ஜூஸ் குடிச்சு முடிச்ச அப்படின்னா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன மீன் பேசணும்? அவள் ஜூஸ் குடித்த முடித்த பின் கண்ணை சிமிட்டி கேட்க, உன்னோட காலேஜ்ல நான் பேசிட்டேன். உனக்கு தந்த டேட்ல நீ போய் காலேஜ்ல இருந்தா ஓகே. உண்மையாவா? ஆமா. அப்புறம் நான் உன்ன சொல்றேன், ஆனா சாய்ஸ் இஸ் யோர்ஸ். சொல்லுங்க மீன். நான் மட்டும்தான் இங்க இருக்கேன், இங்க யாரும் வரவும் மாட்டாங்க. என் மேல நம்பிக்கை இருந்தா உன்னோட படிப்பு முடியும் வரை நீ இங்கேயே தங்கிக்கலாம். உங்களுக்கு என்னால இடைஞ்சல் தானே? நான் ஹாஸ்டல் போயிடுறேனே. எனக்கு நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு யாழ், எனக்காக பார்த்து பார்த்து செய்யற. வேணும்னா நீ இங்க இருக்கிறதுக்கு வாடகையா எனக்கு தினமும் சமைச்சு கூட தரலாம். அவள் எதுவும் பேசவில்லை. என் கூட இருக்கிறது சேஃப் இல்லைன்னு ஃபீல் பண்றியா யாழ்? இல்ல மீன், நான் உங்களை நம்புறேன். அப்புறம் என்ன, என் கூடவே இருக்கியா? சரி மீன், ஆனா 3 நேரமும் சமையல் என்னோடதுதான். கண்டிப்பா. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க மீன், நான் கீழே போறேன் என்று அவள் செல்ல போகும் அவளையே பார்த்திருந்தான் அவன். காதல் கைவிட்டு போகும் பரிதவிப்பில் பாடம் பயில முடியவில்லை மன்னவா. உன் நினைவுகள் தந்த வெம்மையில் நான் வெந்து கொண்டு இருக்க குளிர்காய்ச்சல் வந்த நாட்கள் என்னை குளிரச் செய்யுமா கல்வா? குளிரில் இதம் தேடுகிறேன், தருவாயா கிருஷ்ணா? அத்தியாயம் 11. அன்னைக்கு மட்டும் நான் மின்னோட தங்க சம்மதிக்கலைன்னா இன்னைக்கு நான் இவ்ளோ கஷ்டம் இருக்கப்பட்டிருக்க தேவையே இல்லையே என்னமோ.
என நினைத்தவளின் கண்கள் கண்ணீரை சொரிந்தன. ஒரு நாள் முழுவதும் அவளுக்கு கண்ணீரிலேயே கரைந்து போனது. அன்று நியூஸ் சேனலில் வைத்துவிட்டு அதனை வெறித்து கொண்டிருந்தாள் யாழ். அதில் அவள் மனதை கூறு போடும்படியாக செய்தி ஓடிக்கொண்டிருக்க மனம் உலைக்கனலாய் கொளித்தது. சவுத் கொரியாவின் பிரபல பேண்ட் குழுவின் உறுப்பினரும் பெண்களின் மனம் கவர் கல்வனுமான மின் ஹேஜூன் அவர்கள் இன்று தன் வருங்கால மனைவியை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். பிசினஸ் உலகின் கொடிக்கட்டி பறக்கும் பிரபல ஜாம்பவானான புதல்வியான லாரா அவர்களே மின் ஹேஜூனின் வருங்கால மனைவி. இவர்கள் இருவரின் திருமணமும் அடுத்த மாதம் 10ஆம் திகதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பெண் முகமலர்ச்சியுடன் செய்தி வாசித்தபடி இருக்க இவள் மனமோ துடித்து போய்விட்டது. கண்கள் தொலைக்காட்சியில் வரும் மின்னையும் லாராவையுமே வெறித்து கொண்டே இருந்தது. வேறு எதுவும் அவள் கண்களுக்கு தெரியவே இல்லை. யாரிடம் சொல்லி அழுவாள் அவள் வேதனையை? தோள் கொடுக்க யாரும் இல்லாத போது அவள் என்னதான் செய்வது? வீட்டில் இருக்க மனமில்லாது போக எழுந்து கால் போன போக்கில் நடந்து சென்றாள். ஏதோ ஒரு கோயில் முன் சென்று நின்றாள். மனம் ரணமாய் வலிக்க இறைவனை கை கூப்பி வணங்கியபடி இருந்தாள். அவள் தூணில் அவள் சாய்ந்திருக்க அவள் கண்ணீரை துடைத்து விட்டது ஒரு கரம். திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அபி அவளையே பார்த்தபடி நின்றிருந்தாள். மாமா, வெளியே போய் பேசலாமா இல்ல இங்கேயே பேசலாமா? கோயிலை சுற்றி பார்த்தாள். கூட்டம் இல்லை. அவனை அவள் அருகில் அமரச் சொன்னாள். இப்ப சொல்லு, எதுக்கு அழுகிற? அவளுக்கு சொல்லவே தயக்கமாக இருந்தது. அவள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறான் அபி. என்ன கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலையா? அவன் நேரடியாகவே கேட்டுவிட அவனை அதிர்ந்து பார்த்தாள். அவள் அதிர்ச்சி விலக முன் அடுத்த கேள்வி வந்து விழுந்தது. யாரையாச்சும் லவ் பண்றியா? அவனை பார்த்து கொண்டிருந்தவளால் இதற்கு மேல் கண்ணீரை அடக்க முடியாது. அவன் தோளிலேயே சாய்ந்து அழுது தீர்த்தாள். மாமா, நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா என்று தலையில் அடித்து அழுதவளை தேற்ற வழியிடாது நின்றிருந்தான் அபி. இனிமா, மாமா இருக்கேன், என்னாச்சுடா? நீ யாரையாவது லவ் பண்ணியிருந்தா சொல்லுமா, கண்டிப்பா நான் உனக்காக வீட்டுல பேசுறேன்டா. என்னோட காதல் எல்லாம் சேர 1% கூட வாய்ப்பு இல்ல மாமா. நான் உங்க தகுதிக்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாதவ. நான் உங்களுக்கு வேண்டாமாமா என்று ஆள. இனிமா, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா. நான் ஒருத்தரை ரொம்பவே காதலிச்ச மாமா, என்னோட உயிரை விட அதிகமா. ஆனா அவருக்கு என்னோட காதலை புரிய வைக்க முடியல. சரி, நான் ஒரு முறை உனக்காக அவர்கிட்ட பேசி பாக்குறேன். இனி வேண்டாம் மாமா, அவருக்கு அடுத்த மாசம் 10ஆம் தேதி கல்யாணம். நான் உங்களுக்கு வேண்டாம் மாமா, நான் ஒன்னும் சுத்தமான பொண்ணு இல்ல மாமா. அவள் சொன்னது புத்தியில் உரைக்க அவளை நிமிர்ந்து அழுத்தமாக பார்த்தான். அவன் பார்வையில் கடின தன்மை இருந்தது. என்ன சொல்ற விழி? நான் மின் ஹேஜூனைத்தான் காதலிச்ச மாமா. கொரியால அவரோட தான் தங்கி இருந்தேன். எச்சிலை விழுங்கியபடி சொல்ல. மேல சொல்லுங்க மேடம். அவன் வீட்டில் தங்கியது பற்றி கூறியவள் மேலும் தொடர்ந்தாள். மின் பெருசா அந்த வீட்டுக்கு வரமாட்டாரு. அதனால நானும் அங்க சங்கோச்சப்படாம இருந்துட்டேன் மாமா. அவர் வீட்டுல இருந்தாலும் அவரோட பார்வை என்ன தப்பா தீண்டினது இல்ல. அதனாலயோ என்னமோ என் மனசுல அவருக்கு இடம் வந்துருச்சு. அவர் மேல காதல் ரொம்பவே அதிகமா மாறிடுச்சு. அவருக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சேன். அப்படியே போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் அவள் தன் நினைவுகளில் லைத்தபடி கடந்த காலத்தை அபியிடம் கூறிக்கொண்டு இருந்தாள். அவர்கள் வாழ்க்கை அழகாக நகர்த்தபடி இருக்க அன்றுதான் அவள் வாழ்வில் முக்கியமான நாள் வந்தது. அவளுக்கு எப்போதுமே பியானோ கற்பதில் ஆர்வம் அதிகம். ஓய்வில் இருக்கும் நேரத்தில் அவள் பியானோ தன்பாட்டில் கற்பாள். அன்றும் அவள் அவனை நினைத்து தமிழில் அவளுக்கு பிடித்த பாடலை வாசித்துக் கொண்டு இருந்தாள். அவள் பின்னே அவள் வாசிக்கும் அழகை ரசித்தபடி நின்றிருந்தான் மின். அவள் இசையில் அவன் மனம் லயித்து போனது. என்னவோ மறுக்க முடியாத உண்மைதான். அவள் அருகே நெருங்கி அமர்ந்தான். இசையில் லயித்திருந்தவளுக்கு அவன் அருகில் அமர்ந்தது கவனத்தில் பதியவில்லை. அவள் வாசித்து முடித்த பின் அவள் கைகளை பற்றி கொண்டான் மின். அதில் திடுக்கிட்டு அவனை பார்த்தாள். அவன் கண்கள் என்ன செய்தி சொன்னதோ அவன் கைகளை தானும் பற்றி கொண்டாள். அழகா வாசிச்சையால், இந்த டியூன் என்ன என்னமோ செய்யுது என்றவன் அவள் கைகளுக்கு முத்தமிட்டான். அவன் இதழ் ஸ்பரிசத்தில் அவள் காதல் மனம் போதை ஏறி மயங்கி போக கண்களை மூடி அதை ரசித்தாள். ஃபுல் ஸ்கர்ட் அண்ட் டிஷர்ட் சகிதம் இருந்தவளின் நுதலில் அழுந்த முத்தமிட்ட மின்னும் உலகை மறந்திருந்தான். வெக்கம் வந்து ஒட்டிக்கொள்ள வேகமாக எழுந்து அறைக்குள் செல்ல பார்த்தாள். அவள் கைகளை அவன் இழுக்க அவன் மேல் மோதி நின்றாள்.
அவள் இடையை தன்னுடன் சேர்த்து பிடித்தவன் அவள் காது மடல்களில் அவன் இதழொரச பேசினான். ரொம்பவே அழகா இருக்கையால், உன்னை அப்படியே அள்ளி திங்கணும் போல இருக்கு. நம்ம பெட் ஷேர் பண்ணிக்கலாமா? உனக்கு சம்மதமாயாள்மா? அவள் உணர்ச்சிகளை அவன் தூண்டி இருக்க, அந்த வயதுக்கே உரிய ஆசைகள் போட்டியிட, மௌனத்தின் மூலமும் அவள் வெக்கத்தின் மூலமும் தன் சம்மதத்தை சொல்லியிருந்தாள். திருமணமாகி கணவன் மனைவி இருவரிடமும் உரிமையாக நடைபெற வேண்டிய தாம்பத்தியம் தாபத்தால் மட்டுமே நிகழ்ந்து போனது. அவளின் கிராமத்து அழகும் நகர அழகும் அவனை அவள் மேல் வித்து கொள்ள செய்ய, அவள் மேனியில் வன்மையாக முத்தம் வைத்து அவள் உணர்ச்சிகளையும் தூண்டியிருந்தான். அவன் கூடலில் மென்மை இல்லை, வன்மை, சுகமான வன்மை மட்டுமே இருந்தது. அவளும் அவ்வன்மையில் விரும்பியே தன்னை கொடுத்திருந்தாள். ஆடைகள் ரூமினுள் சிதறப்பட்டிருக்க, அவன் கைகளில் ஒன்று அவள் இடையே இறுக்கமாக பற்றியிருந்தது. அவள் இடையில் சூடாக முத்தம் வைக்க, அவள் மூச்சு காற்று உஷ்ணமாக இருக்க, அவன் பரந்த தோள்களை இறுக்கமாக அவள் பற்றி இருக்க, அவளுள் ஆழ்ந்து முத்தெடுக்க ஆரம்பித்தான் அவன். அவள் செழுமைகளில் மனம் பித்தாகி போக, அவள் அழகை ரசித்தபடியே ஆங்காங்கே முத்தம் வைத்து அவளை கட்டி கொண்டான். கூடல் அழகாக முடிய அவள் நெஞ்சில் முத்தம் வைத்தவன் அவள் காதறியே குனிந்து தேங்க்யூ யாழ் என்றவன் அவளை கட்டியபடி உறங்கிவிட, அதீத களைப்பில் அவளும் உறங்கி போனாள். மாலை நேரம் நெருங்க முதலில் கண் விழித்தது யாழ்தான். தான் இருக்கும் நிலை புத்தியில் உரைக்க, தன் மனதை நினைத்தே அவமானம் வந்துவிட போர்வையை சுத்தி கட்டி எழ பார்த்தாள். அவளை இழுத்து அணைத்திருந்தானே அந்த மன்னவன். எங்க போறையாள்மா? டைம் ஆச்சு மின், பசிக்குது. ஃப்ரெஷ் ஆயிட்டு வாடா, சாப்பாடு ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் என்றவன் அவள் இடுப்பில் முத்தம் வைத்தே விலகினான். வந்த அழுகையை அடக்கியபடி குளியல் அறைக்குள் நுழைந்தாள் அவள். ஐயோ, என்ன காரியம் பண்ணிட்டேன் நானு? உணர்ச்சிகளை அடக்க தெரியாதவளா போயிட்டேனே. அவர் தான் இளைஞர்னா நானும் அதுக்கு இடம் கொடுத்துட்டேனே. என் வாழ்க்கையே போயிடும் போலயே. என்னால முன்ன ஏன் தடுக்க முடியல? இனி எப்படி அவரை நெருங்க விடாம பண்ணுவேனா? என்னோட மின்தானே அவருக்கு என்னோட காதல என்னால புரிய வைக்க முடியும். அதுக்காக என்னையே தினமும் கொடுக்கனாலும் பரவாயில்ல. எனக்கு உங்களோட புகழ் கௌரவம் எல்லாம் வேண்டாமேன். உங்க பியூரான லவ் தான் வேணும். என்னோட ஒவ்வொரு செய்கையிலையும் என்னோட லவ் உங்களுக்கு காட்டிட்டே இருப்பேன். உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். என்னோட மனசுல நீங்க எப்படி வந்தீங்கன்னு தெரியாது, ஆனா உங்களை என்னால மறக்க முடியாது என நினைத்தவள் அழுத கண்களை துடைத்தபடி வெளியே வந்தாள். வெளியே அவள் வர அவன் அவளை நோக்கி புன்னகை செய்துவிட்டு குளியல் அறைக்குள் புகுந்து ஃப்ரெஷ் ஆகி வந்தான். ஹாலில் உள்ள டைனிங் டேபிளில் அவள் அமர்ந்திருக்க, அந்நேரம் ஆர்டர் செய்திருந்த உணவும் வந்தது. அவனை எடுத்து வந்து அதை பாத்திரத்தில் இட்டு அவளுக்கு கொடுத்தான். அமைதியாக இருவரும் உண்டுவிட்டு அமர்ந்திருந்தனர். யாழ்மா, உனக்கு பிடிச்சிருந்துதா? அவன் கேள்வியில் வெக்கம் வர அமைதியாக தலை கவிழ்ந்து கொண்டாள். நீ ரொம்ப ஷை டைப் போலயே. மின், யாழ், நாம இனிமே ஒரே ரூம்ல தங்கலாமாடா? அது மின், நான் எப்படி? எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு யாழ். உன்னோட முகம் ஏன் யாழ் நான் கிட்ட வந்து தொடும்போது செவக்குது. எனக்கு அதை பார்க்கும் போதே மூட் மாறுது. அப்படியே உன்னை அள்ளி கட்டில போட்டு எடுத்துக்கணும் போல இருக்கு. மின், பிளீஸ் இப்படியெல்லாம் பேசாதீங்க. எனக்கு என்னவோ போல இருக்கு. நீ ரொம்பவே அழகா இருக்க யாழ்மா. அப்புறம் இந்த டேப்லெட்டை போட்டுக்கோ. இதுக்கு மின் டேப்லெட்? பேபி ஃபார்ம் ஆக கூடாதுல்ல யாழ், அதுக்காகத்தான் இது. இந்த போட்டுக்கோ. வேண்டாம் மின், பிளீஸ் யாழ். இத போடலன்னா நம்ம 2 பேருக்குமே பிரச்சனைமா, புரிஞ்சுக்கோ. அவன் வற்புறுத்தலால் அவள் மாத்திரையை விழுங்கி இருந்தாள். தினமும் அவனுக்கு அவள் தேவை. அவள் மேலே கைகளை படரவிட்டு தூங்காவிடின் அவனுக்கு உறக்கம் வராது என்பது மறுக்க முடியாத உண்மை. அவன் இதழின் தேனை சுவைக்காது அவன் நாட்களும் விடுவதும் இல்லை. அவர்களின் கூடலுக்கு பின் அவன் பெரிதாய் வெளியில் தங்கியதே இல்லை. தினமும் 10ற்கு மேல் அவள் உலகம் அவன்தான். கூடல் மட்டும் இல்லை, நிறையவே கதைகள் பேசினர். அவன் அவளுக்கு நிறையவே கற்றுக் கொடுத்தான். அவனுக்கு பிடித்தவை பற்றி நிறைய அறிந்திருந்தாள் அவள். அவளை தவிர யாராலும் மிக துல்லியமாக புரிந்துவிட முடியாது என்பது மறுக்கப்படாத உண்மை. எல்லாவற்றையும் அவளின் மாமனுக்கு சொல்லி கதறியால அவளையே முகமிருக பார்த்திருந்தான் அபிமன்யு. உன்னுடன் ராசலீலா புரிந்த நாட்களை ரசிக்க முடியாமல் போனதே கல்வா. நான் மண்ணுக்குள் புதையும் முன் என்னை உன் மனதுக்குள் புதைத்து விடு கிருஷ்ணா. தொடரும். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.